ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இப்போது ஒரு சில விஷயத்துக்கு இந்த வீடியோவில் ஆன்சர் பண்ணுறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுக்கும் நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும், அதே மாதிரி பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் நிறைய வரும். இப்போது நான் நெகட்டிவ் கமெண்ட்ஸை ரீட் பண்ணிவிட்டு நான் டிமோட்டிவேட் ஆகிறத விட எனக்கு பாசிட்டிவ் கமெண்ட் கொடுக்குற வியூவர்ஸ் உங்களுக்கு உண்மையாக இருக்கணும், சில விஷயங்கள் ஷேர் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்ற ஒரு கருத்துக்களை இந்த வீடியோவை நான் பதிவிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது சார், நான் எவ்வளோ பணம் போட்டாலும் போயிட்டே தான் இருக்குது, ஒரு இன்னும் ஸ்டேபிளாக வரல. ஸோ என்ன தான் பண்ணுறது, முடியுமா முடியாதா, இதில் என்னால் ஸ்டேபிளாக நிற்க முடியுமா முடியாது, ரெண்டில் ஒன்று சொல்லிவிடுங்க சார், நான் டிசைட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் இருக்கிறவங்களாம் சரி, இல்லை நான் ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வரேன், ஆனால் என்னுடைய ப்ராஃபிட் கொஞ்சம் கம்மியாகிட்டு தர இதுவரையும் அதிகமான பாடே கிடையாது அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கங்க, உங்களுடைய கேபிட்டல் ஒரே நாளில் மேலே போகும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக தான் உங்களுடைய சார்ட் எப்படி மூவ் ஆகுதோ அதே மாதிரி தான் உங்களுடைய கேபிட்டல் கூட மூவ் ஆகும். ஸோ இங்கே ஒரு 100 ரூபா இருக்குது அப்படின்னா இங்கே 130 ரூபா போகுது அப்படின்னா இந்த 30 ரூபா ஒரே அடி அப்படி மேலே போயிடாது. ஸோ இதுக்குள்ளே எத்தனை சர்க்கிள் இருக்குது பாருங்கள், எத்தனை சரிவுகள் இருக்குது பாருங்கள், இதெல்லாம் சரிவுகள் தான், இதெல்லாம் சரிவுகள் தான், சின்ன சின்ன டவுன் இருக்கும். அதாவது 2 ரூபா மேலே ஏறுது அப்படின்னா 1 ரூபா கீழே இறங்கும், 3 ரூபா மேலே ஏறுதான் 1.5 ரூபா கீழே இறங்கும். ஸோ இந்த ஏற்ற இறக்கத்தோடு தான் மார்க்கெட் பயணிக்க முடியுமே தவிர, நீ நினைக்கிற மாதிரி நான் இன்றைக்கி கேபிட்டல் போட்டேன், இன்றைக்கி ஒரு 100 ரூபா போட்டால் நாளைக்கு 101 ரூபா, நாளைக்கு 102 ரூபா, நாளைக்கு 103 ரூபா, இந்த மாதிரி விலை மூவ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கறது தவறான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். இது வேலைக்கும் ஆகாது. 100 ரூபா போட்டிங்க அப்படின்னா 101 ரூபா வரும். ஸோ 100 ரூபா 50 பைசா கொஞ்சம் குறைய தான் செய்யும். திரும்ப மேலே இந்த 101 உடச்சிட்டு மேலே போகிற கெப்பாசிட்டி உங்கள்கிட்ட இருந்தால் திரும்ப அந்த 102லேருந்து 100 வர அந்த கெப்பாசிட்டியும் நீங்கள் வகுத்துக்கணும். அதாவது அந்த இறக்கத்தை சமாளிக்க கற்றுக்கணும். அதுக்கு தான் நம்ம இந்த ட்ரேடிங்கில் ஸ்டாப் லாஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம யூஸ் பண்ணுறது. ஓகே, ஸோ அதுக்கு எனக்கு தெரிஞ்ச சில விஷயத்தை மட்டும் உங்களுக்கு நான் கூட ஷேர் பண்ண விருப்பப்படுறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை சார், நீங்கள் சொல்கிறதுலாம் எடுத்துக்க முடியாது, என்னுடைய வியூ தனி அப்படின்றவங்க நீங்கள் உங்களுடைய பிரகாரம் எடுத்துக்கலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இதில் முக்கியமான ஒரு பாயிண்ட்டை உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த 100% அக்யூரிசி அப்படின்றாங்க இல்லைங்களா, அது வேலைக்கு ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த 100% அக்யூரிசி அப்படின்றாங்களே அது வேலைக்கு ஆகாது. இங்கே ப்ராபபிலிட்டி தான். நீங்கள் ஒரு 10 ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா 10ல் எத்தனை நீங்கள் உங்களால் வெற்றி பெற முடியும் அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கு. 6 அல்லது 5 அல்லது 7 எந்த உங்களுடைய ட்ராவல் தூரம் எப்படி இருக்கும் பாருங்கள். இது ஒரே மாதிரியான ஒரு மூமெண்ட் வராது. ஒரு சில மாதங்கள் ஒரு வெற்றிக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி இருக்கும், ஒரு சில மாதங்கள் வெற்றிக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய சதவிகிதம் மாத கடைசியிலையோ அல்லது வருட கடைசியிலையோ உங்களுக்கு ப்ளஸில் இருக்குதான்னு பாருங்கள். 5% ப்ளஸ்ஸா, 10% ப்ளஸ்ஸா, இல்லை 20% ப்ளஸ்ஸா, இல்லை 50% ப்ளஸ்ஸா அப்படின்றது பாருங்கள். இல்லைப்பா, எனக்கு இன்னும் பார்த்தா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறேன் அப்படின்றப்போ உங்களுடைய கேபிட்டல் ஃபார் எக்ஸாம்பிள் 1 லட்ச ரூபாய் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துருக்கீங்கன்னா, ஸோ அந்த வருஷ கடைசியில் அட்லீஸ்ட் அந்த 1 லட்ச ரூபாய் நிற்குதா, அல்லது 80,000 ரூபாய் குறைஞ்சிருக்குதா, அல்லது 70,000 ரூபாய் குறைஞ்சிருக்குதா அப்படின்றது ஃபஸ்ட்டு பிளான் பண்ணணும். ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் பிளானே இல்லாமல் நீங்கள் கண்ணை மூடிட்டு காட்டில் விட்டு வைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரினா ஒன்றும் புரியாது, உங்களால் எதுவுமே தெரியாது, உங்களுக்கு கேபிட்டல் குறைஞ்சிட்டு தான் இருக்கும். ஓகே, அதுக்கு தான் அந்த திட்டமிடல், பிளானிங் அப்படின்றது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். பிளான் பண்ணாமல் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் அடுத்த லெவல் மூவ் பண்ண முடியாது. ஸோ ஒவ்வொரு ட்ரேடுக்கும் பின்னாடியும் எனக்கு இந்த காரணத்தினால நான் இந்த லாஸை அக்செப்ட் பண்ணிக்கிறேன், எனக்கு இவ்வளோ நஷ்டம் போதும் அப்படின்ற ஒரு மனநிலைமை வராத வரலும் இந்த பட்டம் விடுவாங்க கையில். நம்ம அந்த நூல் இல்லாத வரலும் பார்த்திங்கன்னா அந்த பட்டம் இதை எங்கேனா போயிட்டே இருக்கும், ஒன்றும் புரியாது. அதாவது போயிட்டே இருக்கும், நம்ம கையை மீறி போட சொல்ல நம்ம எதுவும் பண்ண முடியாது. அந்த பட்டம் நம்ம கையில் இருக்க சொல்ல நம்ம பிளான் பண்ணலாம். நம்ம ரிஸ்க்கு, நம்ம இவ்வளோ தான் ரிஸ்க்கு, இவ்வளோ தான் நான் இந்த அளவுக்கு நம்ம நஷ்டத்துக்காக நம்ம இந்த அளவுக்கு வெளியே வரோம், இந்த லாபத்துக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற விஷயம் புரிதல் இல்லாத வரலாம் உங்களால் லாபத்தை பயணிக்க முடியாது. ஓகே, ஸோ அதுதான் நம்ம ஸ்டாப் லாஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம அந்த கான்செப்டை யூஸ் பண்ணுறோம். ஓகே, அந்த ஏற்ற இறக்கம் சொன்ன இல்லை, ப்ரைஸு எப்படி நம்ம சார்ட்டில் பார்க்குறோமோ நம்மளுடைய விலையும் இதே மாதிரி சொன்னோம் இல்லையா. இந்த மூமெண்டம் தான் நம்ம சரிவுகள், இந்த சரிவுகளை பேலன்ஸ் பண்ண கற்றுக்கணும். இப்போ நம்ம ஒரு 100 ரூபா இங்கே போட்டிருக்கோம், ஸோ 105 ரூபா இங்கே வந்துடுச்சு. 105 ரூபாயிலேருந்து திரும்ப 102 ரூபா 103 இதில் பேனிக் ஆகக்கூடாது. நம்ம போட்ட பணம் போயிடுச்சு, நம்ம இங்கேயே வந்திருக்கலாமே, நம்ம இங்கே இவ்வளோ தூரம் அந்த ரிவர்ஸில் வர சொல்ல தான் நிறைய பேர் பயப்படுறாங்க.
நம்ம இங்கேயே ப்ராஃபிட். நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் மேலே ஏறணும், இங்கேயே வெளியே வந்துடுறாங்க. ஆக்சுவலாக அதனுடைய விலை வந்து இங்கே 110 ரூபா போகுது அப்படின்னா அவங்க கொஞ்சம் திரும்பின உடனே 105 ரூபா பார்த்தவங்களுக்கு 102 கொஞ்சம் ப்ரைஸ் போதும் சாமி வந்த விலை வந்துச்சு நம்மளுக்கு வெளியே வந்துடலாம் அப்படின்ற ஒரு ரெக்கார்ட் ஆகக்கூடாது. அடிக்கடி அந்த பதிவை வந்து உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் ரெக்கார்ட் பண்ணாதீங்க. நம்ம வந்த விலை வந்துடுச்சு அப்படின்னு ரெக்கார்ட் பண்ணாதீங்க. அது விலை வந்து எதுவரையிலும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம அங்கே என்ன பார்க்கணும், நம்ம எந்த இடத்துல வெயிட் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த கொஞ்சம் கொஞ்சமாக புரிதல் ஏற்படுத்துங்க. இது லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு அனுபவம் இல்லைன்னா யார்கிட்டயாச்சும் போய்ட்டு ஒரு சரியான மென்டரை தேர்ந்தெடுத்து பண்ணுங்கள் அப்படின்னு. அதுக்கும் சில நெகட்டிவ் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ உங்களை மாதிரி கிளாஸஸ் இருக்காங்க, கோர்சஸ் இருக்காங்க, அதாவது என்ன சொல்லியிருக்காங்க உங்களை மாதிரி நீங்கள் வந்து அந்த நெகட்டிவ் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து அவங்களுடைய மனசில் என்ன ஓட்டங்கள் தெரியல. நான் என்கிட்ட தான் வந்து நீங்கள் வகுப்புகள் எடுத்துக்கணும் அப்படின்னு நான் வந்து குறிப்பிடவே இல்லை. நான் ஆக்சுவலாக இப்போல்லாம் பார்த்து எந்த ஒரு கிளாஸஸ் எடுக்கிறதுல எந்த வெபினாரும் கிடையாது. ஜஸ்ட் என்னுடைய நாலேஜை உங்களுக்கு இலவசமாக ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். விருப்பம் இருந்தால் எடுத்துக்கணும். அதான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் எடுத்துக்கங்க, இல்லை அப்படின்னா இக்னோர் பண்ணிடுங்க, தேவையில்லை. ஓகே. ஸோ உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு எது சரி அப்படின்னு படுதோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்குதுங்க. டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படின்னு நான் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணுறேன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் டெக்னிக்கல் அனாலிசிஸ் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது ஒரு சப்போர்ட், ஒரு ரெசிஸ்டன்ஸ், அதாவது ஒரு விலை 100 ரூபாய் இருந்து 110 ரூபா மேலே போகுது அப்படின்னா மேலே போயிட்டு திரும்புது. அப்போது அந்த 110 ரூபா வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸாக நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து சார்ட் அப்படின்றத நம்ம ட்ரா பண்ணி காமிச்சு புரிய மாட்டேங்குது. உங்களுக்கு விலையாகவே சொல்கிறோம். உங்களுக்கு 100 ரூபாயிலேருந்து 110 ரூபா போகுது. அப்போ திரும்ப கீழே வருது. இங்கே 105 ரூபாயிலேருந்து அப்படியே மேலே திரும்புது. ஓகே. ஸோ இந்த 105 ரூபாய் நம்ம வந்து சப்போர்ட்டாக நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 100 ரூபா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 100 ரூபாயிலேருந்து 110 போயிட்டு திரும்ப 105 வந்து உடைச்சிட்டு 110 போயிட்டு திரும்ப 115 ஒரு புதிய உச்சத்தை தொட்டு அங்கேருந்து ப்ரைஸ் திரும்புது அப்படின்றப்போ இது ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸாக நம்ம எடுத்துக்கலாம். அதாவது முதல் ரெசிஸ்டன்ஸ், இது ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ். அப்போ திரும்ப இந்த 110 இருக்கு இல்லைங்களா, 110 வந்து சப்போர்ட்டாக நம்ம எடுத்துக்கணும். அப்போ அதாவது 105 வந்து முதல் சப்போர்ட்டு, ரெண்டாவது சப்போர்ட் வந்து 110 சப்போர்ட், இப்படி நம்ம எடுத்து ட்ராவல் பண்ணலாம். இது எக்ஸாம்பிளுக்காக சொல்ல வரேன்னு. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. ஆனால் நிறைய பேருக்கு அது தெரியறதில்ல. அது எப்படின்னா எல்லா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகுது, பிரேக் டவுன் ஆகுது. இப்போ சப்போர்ட் அப்படின்றது பிரேக் ஆகக்கூடாதுன்னா எதுவும் கிடையாது. அந்த சப்போர்ட்டை வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போர்ட் பிரேக் டவுன் பண்ணால் நம்ம அங்கேருந்து வந்து ஒரு செல் முடிஞ்சிடுச்சு, அது அந்த உடச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமே தவிர எல்லாம் சப்போர்ட் அப்படின்னா நினச்சிருக்காங்கன்னா சப்போர்ட்டை பிரேக் ஆகிறதாகவும் இல்லை சப்போர்ட் அங்கேருந்து எடுக்கவும் அப்படின்ற மாதிரி நினச்சிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல வாய்ப்புகளை பார்க்கணும். என்ன மாதிரி விலை நகருது அப்படின்னு. அதாவது இந்த மூவிங் ஆவரேஜ், சராசரி நகரும் தன்மைன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு மூவிங் ஆவரேஜ் நீங்கள் லைன் போட்டுருப்பீங்க எல்லாம் 200 EMA, 100 EMA, 80 EMA, 10 EMAன்னு சொல்லுவாங்க. அதாவது 10 கேண்டில்ஸ், 20 கேண்டில், 100 கேண்டிலுடைய ஆவரேஜ் விலை, மொத்த ஆவரேஜ் இப்போ ப்ரெசென்ட் எப்படி போயிட்டுருக்குது அப்படின்னு. இப்போ 200 EMA லைனிங் இப்படி போகுது அப்படின்னா ப்ரைஸ் 200 EMAக்கு மேலே ட்ராவல் ஆகிட்டுருக்கு. அதாவது 200 கேண்டிலோட சதவிகிதத்தில் ட்ராவல் ஆகிட்டுருக்குது. அதில் என்ன மாதிரி வாய்ப்புகள் பார்க்கலாம் அப்படின்னு ட்ராவல் பண்ணுறது தான் வந்து அந்த ஆவரேஜை நம்ம யூஸ் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும். அதே மாதிரி இந்த ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் RSIன்னு சொல்லுவாங்க, அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இண்டிகேட்டரை வந்து நீங்கள் முழுசாக வந்து அது மேலேயே நம்பி ஃபோக்கஸ் பண்ணி ட்ராவல் பண்ணாமல் அதை ஒரு டூலாக எடுத்துக்கங்க. ஒரு கருவியை அது ஒன்று யூஸ் பண்ணிக்கவே தவிர முழுக்க அதையே சார்ந்து நம்ம எந்த இண்டிகேட்டரும் சரி, நாங்கள் இப்போ மூவிங் ஆவரேஜாக இருக்கட்டும், RSIயாக இருக்கட்டும், போலிங்கர் பேண்டாக இருக்கட்டும், இல்லை என்ன சூப்பர் டெண்டாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஒரு டூலை வந்து எடுத்துக்கிட்டு தான் நம்ம வந்து அதை முயற்சி பண்ணணுமே தவிர முழுக்க அதையே நம்ம சார்ந்து இருக்கக்கூடாது. சரி, ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் நான் பணம் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். ஆனால் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் என்னால் பணம் சரியாக பண்ண முடியல அப்படின்வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு தான் சுற்றி இங்கே தான் வரேன். இப்போது எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எனக்கும் வந்து நஷ்டம் அடையுது. ஆனால் நஷ்டம் அடைஞ்சப்போ இப்போ இது நம்மளுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு குரூப் ஷேர் பண்ண உங்களுக்கு இது பழைய டேட் அதெல்லாம் ஓல்டு தான். இதில் நஷ்டம் வரும். அந்த இதில் ஓகே, இதில் ப்ராஃபிட் லாபம் போயிருக்குது. ஓகே, நஷ்டம் அடைஞ்ச ஸ்க்ரீன் கூட 1-2 இருக்கும், அதையும் காமிக்கிறதுங்க. இது நஷ்டம் இல்லை, டார்கெட் போயிருக்கு. அதாவது நஷ்டத்தை சுருக்கிக்கணும். என்றைக்கு நம்ம நஷ்டம் வருதோ அந்த நஷ்டத்தை அந்த ஏற்றுக்கிட்டு சிஸ்டமை க்ளோஸ் பண்ணணும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த சின்ன விஷயம் ஃபாலோ பண்ணிங்க. என்றைக்கு உங்களுக்கு நஷ்டம் அடையுதோ அன்றைக்கி சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இருக்க மேஜிக் பாருங்கள். மந்த் எண்டில் திரும்ப, அதாவது உங்களுக்கு திங்கட்கிழமை இவ்வளோ நஷ்டம் அடையுது, செவ்வாய்க்கிழமை இவ்வளோ நஷ்டம் அடையுது, புதன்கிழமை இவ்வளோ நஷ்டம் அடையுது, 5 நாளும் தொடர்ந்து நஷ்டம் அடையுதுன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 5 நாளும் ஒரு ட்ரேடில் ஆரம்பிக்கிறீங்க, அதில் நஷ்டம் அடையுது. அந்த நஷ்டத்தில் சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுறீங்க. ஓகே, கான்செப்ட் பாருங்கள். நஷ்டத்தில் சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுறீங்க.
அந்த க்ளோஸ் பண்ண சார் நஷ்டத்தில் க்ளோஸ் பண்ண ஒரு மாதத்தில் 30 நாள் இருக்குதுன்னா 20 ட்ரேடிங் செஷன்லேயும் உங்களுக்கு ஒரு நஷ்டம் அடையுது. இப்போது ஒரு 0.5% ஒரு 100 ரூபா உங்கள்கிட்ட இருக்குதுன்னா ஒரு ரூபா நஷ்டம் அடையுதுன்னு வச்சுங்களேன். அதாவது 1% உங்களுக்கு நஷ்டம் அடையுது. 20 ட்ரேடிங் செஷனுமே நஷ்டம் அடையுதுன்னு வச்சுக்கலாம். ஓகே, அப்போது உங்களுக்கு 20 ரூபா அந்த மாதத்தில் நஷ்டம், 20 ரூபா நஷ்டம் அடைஞ்சிடுச்சு. அப்போது இந்த 20 ரூபாய் தொடர்ந்து 1 ரூபா நஷ்டம் அடையுது அப்படின்னு நீங்கள் ஏற்றுக்கிட்டிங்கனாவே நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் தான் ஃப்ரெண்ட்ஸ். என்னடா அது இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இதுக்கு சில சூட்சமங்கள் இருக்குது. எப்படின்னா, அந்த 20 ட்ரேடிங் லாஸ் இருக்குல்ல, அந்த லாஸை எந்த காரணத்தினால நஷ்டம் அடையுது அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க. சின்ன ஒரு ட்ரிக்ஸ் சொல்லித்தரேன் பாருங்கள். அந்த 20 ட்ரேடிங்கோடைய நஷ்டம் எனக்கு இந்த காரணத்தினால தான் நஷ்டம் அடையுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாவே போதும். நீங்கள் லாபத்தை விட்டுருங்க, லாபத்தை பக்கம் போகவே தேவையில்லை, லாபமே வேணாம் அப்படின்ற கான்செப்ட் வந்துடலாம். இந்த 20 ட்ரேடிங்கில் எனக்கு இந்த காரணத்தினால்தான் நஷ்டம் அடையுது அப்படின்னு நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்த மாதத்துலேருந்து உங்களுடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா, அந்த 20 ட்ரேடிங் நஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டிங்கனாவே நீங்கள் போதும். அடுத்த அப்படியே ரிவர்ஸில் பண்ணுங்கள். நீங்கள் என்ன காரணத்துக்காக நஷ்டம் பண்ணீங்களோ அந்த காரணத்துக்காகவே நீங்கள் லாபத்தை நோக்கி அதிலே பயணிக்கலாம். அடுத்த மாதத்தில், அடுத்த சில வரும் மாதங்களில் நீங்கள் அதையே அப்ளை பண்ணால் போதும். ஏன்னா ஒரு செயலை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் பழகிடுவீங்க. ஓகே, எனக்கு இந்த காரணத்தால் நஷ்டம் வரப்போகுது, எனக்கு இந்த காரணத்தால் நஷ்டம் வரப்போகுது. ஏன்னா யாரும் 20 ட்ரேடிங்கில் நஷ்டம் பண்ணுறதே கிடையாது. ஒரு சில நாள் லாபத்தில் போக சொல்ல அவங்க ஆட்டோமேட்டிக்காக பயந்துருவாங்க. அதாவது ஏன் லாபத்தில் போக சொல்ல பயப்படுறாங்கன்னா, எங்கே திரும்ப வந்துடுமோ அப்படின்னு. அதை தான் நம்ம கண்ட்ரோல் எமோஷனல்ஸ். இது பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட அங்கே இருக்கேன். லாபம் வரும்போது அதிக மகிழ்ச்சியிலும், நஷ்டம் வரும்போது பயத்திலும். ஓகே, இதில் நான் எப்படி பண்ணுறேன்னு சொல்கிறேன்னா, லாபம் வர சொல்லவும் பயத்தில் தான் இருப்பாங்க, நஷ்டம் வர சொல்லவும் பயத்தில் தான் இருப்பாங்க. நஷ்டம் வர சொல்ல ஏன் பயதுனா, நஷ்டமாதேடா அப்படின்னு ஒரு துன்பத்தோடு ஒரு பயம் இருக்கும், திரும்ப இன்னும் எவ்வளோ கீழே போகும் அப்படின்னு. அதே நமக்கு லாபம் வர சொல்ல பார்த்திங்கன்னா, எங்கள் ப்ரைஸ் திரும்பிட்டு போதோன்ற பயம். அப்போது நம்ம வர்த்தகத்தில் ஒரு சந்தோஷத்துலேயே வர்த்தகம் பண்ணுறதே கிடையாது யாரும். எல்லாமே பயம்தான். இன்றைக்கி என்ன ஆகுமோ தெரியல, இன்றைக்கி என்ன நடக்க போதோ தெரியலன்னு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் நடந்ததெல்லாம் உங்கள் மனசில் அப்படியே ஆழமாக பதிஞ்சிருக்கும். அப்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, சிஸ்டம் ஓப்பன் ஒரு பதட்டத்துலேயே என்ன நடக்க போகுதுன்னு பார்த்துலாம், இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு பார்த்துலாம் அப்படின்னு ஒரு நஷ்டத்துலேயே உங்களுடைய நெகட்டிவ் வைப்ஸோடையே உட்கார சொல்லலைன்னா அந்த ட்ரேடிங் அதே நெகட்டிவில் தான் போகும் உங்களுக்கு. ஏன்னா பாசிட்டிவ் உங்களுக்கு அந்த எதுவுமே இல்லை, பாசிட்டிவ்க்கான ஒரு விஷயமே நடக்கலை. அதுக்காக அந்த 20 ட்ரேடிங்ஸ் ஸ்டாப் லாஸ்ன்ற விஷயம் சொன்னேன் இல்லையா, அது 20 ட்ரேடிங்ஸ் நீங்கள் தொடர்ந்து நஷ்டம் பண்ணணும் அப்படின்ற கூட பரவாயில்ல, தப்பு இல்லை, பண்ணுங்கள். ஆனால் எவ்வளவு சதவிகிதம் தான் முக்கியம். அளவில்லா நஷ்டம் சொல்ல வரல, நான் அளவோடு நஷ்டம் தான் குறிப்பிடுறேன். அளவோடு நஷ்டம்னா என்ன சார்? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னு வச்சுங்களேன். இப்போ நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க எல்லாமே. எனக்கு இந்த இடத்துல ஒரு பை எடுக்கலான்னு இருக்கேன் சார் நான். இப்போ நீங்கள் டாப்பில் போய் பை எடுத்துட்டீங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் தெரியாமல் இங்கே மேலே போகுது அப்படின்னு பை எடுத்துட்டீங்க. இங்கே மேலே போகுதுன்னு பை எடுத்துட்டீங்க. ப்ரைஸ் கீழே வந்துடுச்சு, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. திரும்ப இங்கே பை எடுத்துட்டீங்க, திரும்ப ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு, கீழே வந்துட்டீங்க. திரும்ப இங்கே பை எடுக்கிறீங்க, திரும்ப ஸ்டாப் லாஸ் கீழே ஆகிடுச்சு. அப்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆக போகுது, மேலே ட்ரெண்ட் அப்பில் போகுது, இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகுது, நான் இங்கே பை எடுத்துட்டேன், கேட்டு ட்ரிகர் ஆகிடுச்சு. இங்கே பை எடுத்தேன், இங்கே ட்ரிகர் ஆகிடுச்சு. இங்கே பை எடுத்தேன், இங்கே ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிடுச்சு. அப்போது இங்கே ஸ்மால் ஸ்டாப் லாஸ் 3 உங்களுக்கு ஹிட் ஆகிடுச்சு. ரைட்டுங்களா? சரி, 4வது ஒரு பை எடுத்துட்டீங்க. 4வது பை எடுத்த போகிறோம் என்ன ஆகுதுன்னா, உங்களுடைய லாபம் வந்துடுச்சு. எங்கே? இந்த ஒரு ட்ரேடில். நல்லா கவனிங்க, 3 ட்ரேடில் எஸ்எல் ட்ரிகர் ஆகிடுச்சு. அதாவது நஷ்டத்தை புக் பண்ணிட்டீங்க. இந்த ஒரே ட்ரேடில் லாபம் வந்துடுச்சு. அப்போது 3 நஷ்டம் 1 லாபம். அந்த 3 நஷ்டம் எவ்வளோன்னு பார்த்துங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 3 நஷ்டம் 1 ரூபா +1 + 1 3 ரூபா நஷ்டம் அடைஞ்சு வச்சுக்கலாம். நீங்கள் எந்த ரேஷியோவில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. சார் நான் 1:2 ஒர்க் பண்ணுறேன் அல்லது 1:3 ஒர்க் பண்ணுறேன், ஏதோ ஒரு காரணம் வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் 1:3 எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். 1:3ன்றப்போ 3வது ட்ரேட் உங்களுக்கு 3 ரூபா சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. அப்போது நீங்கள் 4 ட்ரேட் பண்ணிங்க, 3 நஷ்டம் அடைஞ்சிடுச்சு, 1 லாபம் வந்துடுச்சு. அப்போது ஓவராலாக உங்களுக்கு நஷ்டமும் இல்லை, லாபமும் இல்லை. ஆனால் ப்ரோக்கரேஜ் டாக்ஸஸ் வந்திருக்கும். ஸோ அதை பேலன்ஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு ஒன்றுனா. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்றது முக்கியமான புரிதல் இருக்கணும். அப்போது நமக்கு ஒவ்வொரு ட்ரேடுக்கும் நம்ம எவ்வளோ நஷ்டம் அடைகிறோம் அப்படின்றத உங்களுக்கு புக் பண்ணிக்கங்க. அதாவது அதை தெரிஞ்சுக்கங்க. அப்போது அந்த 20 ட்ரேடிங் செஷனில் எத்தனை நஷ்டம் வந்திருக்கு, எத்தனை லாபம் வந்திருக்குன்னு கூட்டி கழிச்சு அந்த மாதத்து எண்டில் நீங்கள் லாபத்தில் இருக்கீங்களா நஷ்டத்தில் இருக்கீங்களா கணக்கு போடுங்க. யாரும் கணக்கு போட்டதில்லை. நான் சொல்ல இப்போ எழுதுறது ஈஸியாக இருக்கலாம், ஆனால் அந்த எமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் சூழ்நிலை. உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, லாபம் வர சொல்லவும் பயம், நஷ்டம் வர சொல்லும் பயம், சைட்வேஸில் போனாலும் பயம். மார்க்கெட்டு 3 டைரெக்ஷனில் எங்கே போனாலும் பயமாக இருக்க சொல்ல உங்களால் வெற்றிக்கான வாய்ப்புகளை பதிவு பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு ப்ராப்பரான பிளான் எடுத்துங்க.
கரெக்டான ஒரு டிசிஷன் எடுத்து எனக்கு இந்த காரணத்தினால இந்த பிளான் பண்ணியிருக்கேன், எனக்கு இதில் இவ்வளோ நஷ்டம் அடைஞ்சிச்சா நான் சிஸ்டமை க்ளோஸ் பண்ணிடுறேன். இன்றைக்கா கான்செப்ட். ஸோ நாளைக்கு என்ன பண்ணுறேன், நாளைக்கு எனக்கு இவ்வளோ நஷ்டம் அடைஞ்சிச்சா க்ளோஸ் பண்ணுறேன், எனக்கு எவ்வளோ லாபம் வந்தால் புக் பண்ணுறேன். அப்போது அந்த மன தைரியத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி, ரொம்பவும் அதிகமாக பேசி போர் அடிச்சுட்டா மன்னிச்சுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி தலைப்புகளில் அடுத்தடுத்த வீடியோஸில் வேறு சில விஷயங்கள் டாப்பிக்கில் கவர் பண்ணுவோம். அதாவது நம்ம ட்ரேடிங்கில் பற்றி தான் இது வந்து திணறிட்டே இருப்பாங்க. நம்ம எவ்வளோ கேபிட்டல் கொண்டு வந்தாலும் கரைஞ்சிக்கிட்டே இருக்குதுன்னு அவங்களுக்காக இந்த பதிவை வந்து குறிப்பிடுறேன். ஓகே, அதாவது முடியுமா முடியாத நான் மார்க்கெட்டில் இருக்கலாமா வேணாமல் ஒரு விரக்தியில் இருப்பாங்க, அவங்களுக்கு சொல்லிட்டேன். அப்போது இந்த பேப்பர் ட்ரேடிங் சொல்லுவேன். பேப்பர் ட்ரேடிங் வந்து 1 மாதத்துக்கு மேலே பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். பேப்பர் ட்ரேடிங்கை 1 மாதத்துக்கு மேலே பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா, பேப்பர் ட்ரேடிங் எப்போ பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு தான் வந்து பேப்பர் ட்ரேடிங் பண்ணுறாங்க. அந்த பேப்பர் ட்ரேடிங் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த டெமோ ட்ரேடிங்னு ஒன்று வரும். அதாவது நீங்கள் தெரிஞ்சதை மார்க்கெட்டில் அப்ளை பண்ணுறது. அந்த டெமோ ட்ரேடிங் ஆப்ஸ் நிறைய இருக்கும். அந்த ஆப்பில் நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுலேயும் ஃபஸ்ட்டில் பேப்பர் ட்ரேடிங்கில் சக்ஸஸ் ஆகிறது எல்லாருக்குமே உறுதி. அதில் 100% வந்து நீங்கள் வந்து பேப்பர் ட்ரேடிங்கில் உண்மையிலே உங்களால் அடுத்த லெவல் வர முடியும். அதையும் தாண்டி இந்த டெமோ ட்ரேடிங்கில் வந்து முக்கால்வாசி பேர் ஃபில்டர் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் ரியல் ட்ரேடிங் வசதியில் முக்கால்வாசி பேர் 90% வந்து ஃபில்டர் ஆகிடுவாங்க. அதில் யாரும் வந்து ஒர்க் பண்ணி பார்க்க மாட்டாங்க. ரியல் ட்ரேடில் இமோஷனல்ஸ் அந்தங்கலாம் வந்து ப்ளே ஆகும். ஸோ எந்த ஒரு விஷயம் அப்ளை பண்ணாலும் ஸ்மால் ரிஸ்க் எடுங்க. அதாவது நீங்கள் உங்ககிட்ட ஒரு 100 ரூபாய் இருக்குது அப்படின்னா ₹1 ரிஸ்க் எடுங்க. மிச்சம் ₹99 ரிஸ்க் எடுக்காதீங்க. ₹1 ரிஸ்க் எடுங்க. அந்த 1 மாதம் ஒர்க் பண்ணுங்கள். ஸோ 1 மாதத்தில் ரிஸ்க் எடுத்தால் உங்களுக்கு கிட்டத்தட்ட 1 மாதம் தொடர்ந்து உங்களுக்கு நஷ்டம் அடைஞ்சால் கூட உங்களுக்கு ₹80 உங்கள்கிட்ட கையில் இருக்கணும். இதை வந்து புரிஞ்சுங்க. நான் அதை விட்டு ஒரு 10 நாளில் மொத்தம் ₹100 காலி பண்ணிட்டேன். உங்களுடைய லாட் சைஸை மாற்றி பண்ணுறீங்க. உங்களுக்கு என்னென்னோ புரியாமல் என்னென்னோ பண்ணிகிட்ருக்கீங்க. டபுள் குவான்டிட்டி போட்டு பண்ணுறீங்க. ரிஸ்க் ரேஷியோ 1:5. அதாவது ₹1 நஷ்டம் எடுப்பாங்க, 50 பைசாவுக்கு வந்து டார்கெட்டுக்காக வேலை செய்வாங்க. அது எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க் ஆகும்? கொஞ்சம் புரிஞ்சுங்க. ஒரு ₹1 நீங்கள் நஷ்டத்துக்கு ரெடியாக இருக்கீங்க, அதுக்கு லாபம் வந்து 50 பைசா வந்தோன்னே எப்படி உங்களால் வெளியே வர முடியும்? தப்பு இல்லைங்களா? நீங்கள் கேட்கலாம், சார் 50 பைசா வந்தோன்னே அப்படியே கீழே மார்க்கெட் திரும்பிடு சார் அப்படின்னு. அப்போ திரும்ப சொல்ல 50 பைசா ரிஸ்க் எடுக்கணும். நீங்கள் ஏன் ₹1 ரிஸ்க் காத்துட்ருக்கீங்க? ஓகே, ஸோ புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் புரியல அப்படின்னா கமெண்ட்டில் உங்களுடைய கருத்துக்கள் தெரிவிக்கலாம். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.